கன்னி லக்னத்துடைய குணாதிசயங்கள் எந்த மாரி இருக்கும்? இப்போ கண்ணியில் பிறக்கணும் அப்படின்னாலே அவங்க தலையில் இறைவன் எழுதி வச்சிருக்கான்னு தான் அர்த்தம். ஏன் அப்படின்னா கன்னிங்கிறது மிகப்பெரிய அறிவாளியான ராசி. சிவபெருமான் தொழில் அப்படிங்கிறது எந்த மாரி அமைப்புகள் தரும் சார்? இவங்க வேலை அந்த பர்ஃபெக்ஷன் மூலம் பெரிய ஆட்களை டக்குன்னு போய் சந்தித்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வர்றது இந்த கன்னி. திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி அமையுங்க சார்? இந்த கன்னியில் பிறந்து திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு திருமணத்தினால ஒரு சுவாரஸ்யம் இருக்குங்க. இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்போ கிடைக்கும் சார்? குழந்தை பிறப்பு தாமதம் ஏற்படும். முதல் குழந்தை பிறந்தால் மொய்யோ இதை வாங்கக்கூடாது. தத்து கொடுத்து எடுக்க வேண்டியது இந்த கன்னிக்கு. தத்து கொடுத்து எடுத்துட்டா மிகுந்த எல்லாமே யோகமாக மாறிடும். ப்ராப்பர்ட்டி லக் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சார்? இப்போ இவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி லக், அதுவும் குறிப்பாக அந்த கன்னிக்கு என்ன ஒரு தன்மை சொல்லணும்னா, கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஹெல்த் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சார்? கன்னிக்கு ஹெல்த் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னா வயிறு சம்பந்தப்பட்டது. கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது எப்படி அமையுங்க? இப்போ இந்த கன்னியில் நண்பன் ஒருத்தர் இருந்துட்டாலே பக்தி பிளஸ் நேர்லனவருக்கு வணக்கம். இன்று நம்மூர் இந்த போல் டாக்டர் சுபம் விஜயகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நம்ம இன்னைக்கு கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுடைய பிறவி கர்மா பற்றி பார்க்கலாங்க சார். முதல்ல கன்னி லக்னத்துடைய குணாதிசயங்கள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க சார். இப்போ கன்னியில் பிறக்கணும் அப்படின்னாலே அவங்க தலையில் இறைவன் எழுதி வச்சிருக்கான்னு தான் அர்த்தம். ஏன் அப்படின்னா கன்னிங்கிறது மிகப்பெரிய அறிவாளியான ராசி. சிவபெருமான் அவன் நெற்றிக்கண் திரைப்படம் குற்றம் குற்றமேன்னு சொன்னது நக்கீரர். நாங்கள் நக்கீரரை கன்னிராசி அப்படின்னு எடுப்போம். அப்போ தவறு எங்கே இருந்தாலும் அந்த கரெக்டாக அந்த அறிவு சார்ந்த விஷயங்களை பர்ஃபெக்டாக இருக்கிறது. இவங்களுக்கு அறிவாளி கூட பழகிற வாய்ப்புகள் அதிகம். இவங்களே ஆனால் அறிவாளியின் உச்சபட்சத்தில் இருக்கக்கூடிய ராசி இது. எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. இவங்க ஒரு பொருளை கொடுத்து பார்க்க சொன்னால் நிறை குறைகள் அனைத்தும் பார்த்துட்டு கரெக்டான விஷயங்களை கொடுப்பாங்க. ஆடிட்டிங் தொழிலை மட்டும் போயிட்டாங்க அப்படின்னா இவங்க இன்னும் சிறப்பாக இருப்பாங்க. அந்த ஆடிட்டு மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷன் தொழிலுக்காக சொல்கிறேன். இவங்களுக்கு இன்னொரு யோகங்கள் என்ன இருக்குது அப்படின்னா, இவங்களுக்கு நட்பு கிரகம் 2, 9 சுக்கிரன்லாம் வந்துடுச்சு. அப்போ இவங்க நினச்ச நேரத்தில் அடையக்கூடிய ராசிகள் உண்டு. காலபுருஷனுக்கு 6ஆம் இடம், எதிரிகள் வெல்வதில் வல்லவர்கள். அப்போ எதிரியை ஈஸியாக வின் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. இவரே புதன் வீடு வேற. கணிதம், கால்குலேஷன் இதெல்லாம் இவங்க ஈஸியாக வரும். எழுத்து சம்மந்தப்பட்டது, கவிஞர் சம்மந்தப்பட்டது இயற்கையாகவே குணாதிசயம் இவங்களுக்குள்ளே ஊறி இருக்கும்போது வளர்ப்பு பிராணி மேலே பாசங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். வளர்ப்பு பிராணியாக இருக்கலாம். இது மாதிரி விஷயங்கள் நிறைய ஆசைகள். குருவி, நாய் வளர்க்குறது இதெல்லாம் விருப்பம் உண்டு. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், இவங்க தங்குற வீட்டு பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்கும், இல்லை லைப்ரரி இருக்கும். அரசு அதிகாரிகள் வீட்டு அருகில் இவங்க இருப்பாங்கன்னு மாற்றுக்கிறதுல, இல்லை ஒரு பேங்க் ஸ்டாஃபு, இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அந்தளவுக்கு மிக மிக எல்லாமே பெரிய ஆட்குள்ளேயே பழகிறது. ஏன்னா இவங்களே ஒரு மிகப்பெரிய யோகத்தில் பிறந்திருக்க ராசி இந்த கன்னி. கன்னியில் பிறந்தவங்களுக்கு தொழில் அப்படிங்கிறது எந்த மாதிரி அமைப்புகள் தரும் சார்? இப்போ இவங்களே அறிவாளின்னு சொல்லியாச்சு. அறிவு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் சக்ஸஸ் ஆகும். இவங்களுக்கு 10ஆம் அதிபதி புதன், அதுவே இவங்க ராசி அதிபதி. இவங்களுக்கு செய்கிற தொழிலில் முழு ஆத்மா தப்பாங்க. வளர்ச்சி பெறுவாங்க. நிர்வாகத்தின் உச்ச நிலைக்கு போகக்கூடியது. இவங்களுக்கு என்னென்னா இந்த கணிதம் சம்மந்தப்பட்டது, ட்ரேடிங்னா நம்ம ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் சொல்ல, ஒரு பொருளை வாங்கி இன்னொரு பக்கம் விற்கக்கூடிய பொருட்கள் நல்லபடியாக இருக்கும். ஆசிரியர் தன்மை, ஆசிரியராக இருக்கிறது, மற்றவங்களை அட்வைஸ் பண்ணுறது, மற்றவங்களை திருத்துறது, கணக்கு வழக்குகள், ஆக மொத்தம் எல்லாமே பண்ணுவார். இதில் குறிப்பாக கன்னினாலே 2ங்க. 2 தொழில், 2 வருமானம், 2 லாபம். ஆக மொத்தம் இரட்டிப்பு லாபம் பெறுகிற அம்சம் உண்டு. எந்த தொழில் செஞ்சாலும் கால்குலேஷன் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு பண்ணுறது இந்த கன்னி. இந்த கன்னி ராசிக்கு ஒரு விஷயத்தை பண்ணார்னா பர்ஃபெக்டாக இருக்கும், மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்களுக்கு லக்னாதிபதியே வர்றனால ஆத்மார்த்தமாக செய்வாங்கிறது மாற்றுக்கருத்து அல்ல. கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி அமையும் சார்? இப்போ இந்த கன்னியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க 6ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 2மே சனி பகவானாக வரார். 5ன்னா மனசுக்கு பிடித்த காதல் சம்மந்தம், வேலையை காதலிப்பாங்க. இந்த கன்னி ராசிக்காரன் ஒரு விஷயத்த கொடுத்து ருசித்து செய்வாங்கன்னு சொல்லலாம். இவங்க ஒரு டிசைனிங் ஃபீல்டில் இருக்காங்கன்னு வைங்க. இவங்க செய்கிற பர்ஃபெக்ஷனே சூப்பராக இருப்பாங்க. இந்த டைரக்டராக இருக்கிறது, இந்த எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட இந்த ஃபீல்டில் இவங்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிரும். சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். இவங்க ஒரு தொழிலை செஞ்சு அதில் பின்னாடி பிஸ்னஸுக்கு லெவலுக்கு வந்துடுவாங்க. வேலைக்கு போவாங்க சில காலம், அப்படியே பிஸ்னஸ் பண்ணுற லெவலுக்கு வரக்கூடிய அம்சம் உண்டு.
இவங்களுக்கு வெளிநாடு, வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இவங்க ஓனர் பேர்லாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொலிட்டிக்கல்ல இருப்பாங்க, உயர் பதவியில இருப்பாங்க. ஆக மொத்தம் உச்சபட்ச நிர்வாகத்துல இருக்கிறவங்க இவங்கள வேலைக்கு வச்சுப்பாங்க. இவங்களுக்கு அந்த அமைப்பு உண்டு. அப்ப இவங்களுக்கு பெரிய பெரிய ஆட்கள ஈஸியா போய் சந்திக்கக்கூடியது. இவங்க வேலை அவங்க பெர்ஃபெக்ஷன் மூலம் பெரிய ஆட்கள டக்குன்னு போய் சந்திச்சு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு வர்றது இந்த கன்னி. இந்த கன்னிக்கு எது குடுத்தாலும் பெர்ஃபெக்ஷன் 100% உண்டு. கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி அமையுங்க சார்? இப்ப இந்த கன்னியில பிறந்து திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட்டு திருமணத்தினால ஒரு சுவாரஸ்யம் இருக்குங்க. இவங்களுக்கு திருமணம் அப்படின்னு பேச்சு இருக்கும்போதெல்லாம் மழை பெய்யற அம்சம் உண்டு. ஒண்ணு நகை வாங்கும்போது, இல்ல திருமணம் செய்யும்போது, இந்த பந்தக்கால் உண்டு. ஆக மழை பெய்யும் பொழுது திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வு நடக்கும். இவங்க திருமணம் பண்ண உடனே இடம், வீடு வாங்குவாங்க. இல்ல அது பரிகாரமே இதுதான். திருமணம் லேட் ஆகுதா, ஒரு இடமோ, வீடோ ஒண்ணு பண்ணுங்க. டக்குன்னு திருமணம் நடக்கும். படிக்கும் பொழுதே திருமணம். திருமணம் ஆனதுக்கப்புறம் படிக்கிற யோகம் பெற்றவங்க இந்த இது. ஆக மொத்தம் படித்து அறிவாளி உள்ள இதா இருக்கும். இவங்களுக்கு ஒரே ஒரு திருமணத்துல கவனிக்க வேண்டிய விஷயம்னா, ஆண், பெண் இருவருக்குமே சூட் ஆகும். மனைவியா, அம்மாவா அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்து நிக்கும். அது கிளவரா பார்த்து எடுக்க வேண்டிய இந்த கன்னி. தனி குடுத்தன யோகம் அமையிறது இந்த கன்னிக்குங்க. உறுதியா கன்னி அப்படின்னு வந்துட்டாலே தனி குடுத்தனம் அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க சிம்பலே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒற்றை பெண் கைவிளக்கோட தனித்து நிக்கிறது. அப்ப தொழில் ரீதியாகவோ, குடும்ப சூழ்நிலையாகவோ தனி குடித்தனம் போகிற அம்சம் இருக்கு. பொதுவாவே கல்யாணம் ஆச்சுன்னா பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு இந்த மாதிரி பக்கத்துல வச்சுக்கிறது. 2 சமையல் மாரி வச்சுக்கிட்டா, இது மிகுந்த யோகத்த வந்துரும். இவங்களுக்கு அடிக்கடி பயணங்கள் உண்டு. ப திருமணத்துக்கு அப்புறம் பயணங்கள் உண்டு. பயணம் சம்பந்தப்பட்ட வெற்றியும் உண்டு இந்த கன்னிக்கு. கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்ப கிடைக்குங்க சார்? இப்ப இந்த கன்னியில பிறந்துட்டாலே குழந்தை சம்பந்தப்பட்டதுல ஒரு விஷயம் கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, 5ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் சனி பகவானா இருப்பதால், முதல் குழந்தை பிறந்தவுடன் குழந்தை பிறப்பு தாமதம் ஏற்படும். முதல் குழந்தை பிறந்தா மொய்யோ இதோ வாங்கக்கூடாது. தத்து கொடுத்து எடுக்க வேண்டியது இந்த கன்னிக்கு. தத்து கொடுத்து எடுத்துட்டா மிகுந்த எல்லாமே யோகமா மாறிடும். குலதெய்வ கோயிலுக்கு தவறாம குலதெய்வ கோயில தான் மொட்டை அடிக்க வேண்டியது இந்த கன்னி அமைப்பு. நான் குழந்தைக்கு பிறந்து குலதெய்வ கோயில்ல வேண்டாம குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை பாக்கியம் வேணும்னா குலதெய்வம் அருள் தேவை. இதுல 6ஆம் அதிபதியும் சம்பந்தப்படும்போது ஹெல்த் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் வந்தா நேரா குலதெய்வத்துக்கு போனாலே சரியா போயிரும். சரி, இது மைனஸ். ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவங்க கன்னிராசி ஆண் வாரிசு அதிகமா இருக்குங்க. ஆண் குழந்தை பிறக்கிற யோகம் இந்த கன்னிக்கு அமைப்பு உண்டு. ஆண், பெண் இந்த காலத்துல சமமா பார்க்கல. அப்ப எப்படி எடுத்துனா, வருமானம் செய்யும் குழந்தை பிறக்குன்னு எடுத்துக்கணும். இன்னைக்கு ஆண், பெண் இருவரும் வருமானம் வரனால, இவங்க கன்னிராசியோட இப்ப கேட்பாங்க, உங்க அம்மா கன்னிராசியா? அப்போ உனக்கு வேலை கிடைக்கும்ப்பா. உறுதியா சொல்லிடலாம். எனக்கு வேலை கிடைக்கும் 1000 சொல்லலாம். உங்க அம்மா கன்னிராசி, உங்க அப்பா கன்னிராசி, உனக்கு வேலை கிடைக்கும் தைரியமா போ. அந்த அளவுக்கு அமைப்புடைய இந்த கன்னி. தன் குழந்தையால் சந்தோஷப்படுகிற அமைப்பு இந்த ராசிக்கு உண்டு. கன்னி லக்னத்துடைய ப்ராப்பர்ட்டி லக் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? இப்ப இவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி லக், அதுவும் குறிப்பா அந்த கன்னிக்கு என்ன ஒரு தன்மை சொல்லணும்னா, 4ஆம் இடம் குரு பகவான். அவரு 7ஆம் இடம் அதிபதி. இவங்களுக்கு இந்த கோயில் அருகில் அரசாங்க அந்த கவர்மெண்ட் குவார்டர்ஸ் பக்கத்துல வீடு அமையும், சொத்து அமையும், சூப்பரா இருக்கும். இவங்க வாங்குற சொத்து ஃபார் எக்ஸாம்பிள் 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்குறாங்க அப்படின்னா, 6 மாசத்திலேயே அது அதிகப்படியா டபுள் மடங்காயிரும். சொத்து விருத்தியாகிற யோகம் இந்த கன்னிக்கு உறுதியாக உண்டு. இந்த கன்னிக்காரங்க பார்த்து சொத்தை ஒண்ணு ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்கன்னா, விக்கிறதும் சரி, யாரும் இதே ரியல் எஸ்டேட் பண்றவங்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், விக்கிறது, வாங்குறதுல சூப்பரா இருக்கும். இவங்களுக்கு ஸ்கூல் பக்கத்துல முடிஞ்சா, இல்ல கோயில் பக்கத்துல ஒரு சொத்து மட்டும் வாங்கிட்டாங்கன்னா, இவங்களுக்கு வளர்ச்சி, வெற்றி உண்டு. இவங்களுக்கு நகை சேர்ற யோகம் உண்டுங்க. பொதுவாவே இவங்களுக்கு நகை யோகம் உண்டு. வீட்ல அம்மா, அப்பாவோட சண்டை கட்டிக்கிட்டா நகையை வச்சு தான் சண்டை கட்டியிருப்பாங்க. எனக்கு நகை இத்தனை போடல, எங்க நகை எங்க? அப்ப தன் வருமானத்தில் நகைக்கு செலவு செய்யறதுல இந்த கன்னி உண்டு. அப்ப நகை, வீடு, இடம், சொத்து, ஒரு கோயில் அருகில், ஆக மொத்தம் அது முடிஞ்சோடனே திருமண அமைப்பு உண்டு. உறுதியா இது வளர்ச்சியை கொடுக்கறதுல வாய்ப்பு உண்டு. கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஹெல்த் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? ஆமா. இப்ப இவங்க கன்னிக்கு ஹெல்த் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம்னா, வயிறு சம்பந்தப்பட்டது. தோல், ஸ்கின் சம்பந்தப்பட்டது கவனமாக இருக்க வேண்டியதுல மிக 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 முக்கியம். இதுல ஒரு சிலருக்கு மட்டும் யூட்ரஸ் சம்பந்தப்பட்டது கவனிச்சுக்கோங்க. இது பயம்புறுத்துறதுக்கு சொல்லல. இந்த
தன்மை ராசியோட தன்மையில உண்டு. நீங்க கவனமா இருந்துட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஏன்னா 5 அமைவு 6 வந்தனால யூட்ரஸ் தொந்தரவு, சிறுநீரக தொற்று வர வாய்ப்புள்ள ராசி இந்த கன்னி ராசி. இந்த கன்னியில மத்ததெல்லாம் ஈஸியா ஜெயிச்சு வந்துரும். இவங்களுக்கு இந்த மருத்துவர்லாம் ஈஸியா கிடைப்பாங்க. இவங்களுக்கு எந்த மருந்தும் குடுத்தாலும் செட் ஆகுது. ஏன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் வியாதி. அது இவங்களுக்கு இந்த ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அப்ப அது இவங்க ராசிக்கு 11ஆம் இடம் கடகம். அது இந்த அஸ்த நட்சத்திரமா இவங்க ராசியில உட்கார்ந்தனால, அனைத்து வித மருந்தும் உட்கொண்டு சரியாகக்கூடியது இந்த கன்னி அமைப்பு உண்டு. கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது எப்படி அமையுங்க சார்? இப்ப இந்த கன்னியில நண்பன் ஒருத்தர் இருந்துட்டாலே, பல பிரச்சனைக்கு சொல்யூஷன் உண்டுன்னு சொல்லுவோம். கன்னி லக்னம்னா புதன் வீடு. அது பெருமாளை குறிக்கும். நிறைய அறிவாளியும் குறிக்கும். இவங்க நண்பர்கள் கன்னினாலே ரெட்டைம்போம். அப்போ ஒரு விஷயத்துக்கு போகும்போது 2, 3 பேரா தான் போய் பார்ப்பாங்க. அறிவாளி நண்பர்களா இருப்பாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்றது சூப்பரா இருக்கும். இவங்க கேரக்டருக்கு, இவங்க வைப்ரேஷனுக்கு தகுந்த நண்பர்கள் உறுதியா இருப்பாங்க. இவங்க நண்பர்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்களும் ஒரு பெரிய பொறுப்புல இருப்பாங்க. இவங்க நண்பர்களை நல்லபடியா மெயின்டெயின் பண்ணி நல்லபடியா இருக்கக்கூடிய அம்சம் உண்டு. ஒரு கொடுக்கல் வாங்கல்கள்ல பர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. அவங்க ரீதியாக நண்பர்களே ஃபேமிலி மெம்பர் மாரி பழகுவாங்கங்கிறது மாற்று கருத்தல்ல. இது நிறைய படிக்க ஆசைப்படும். அப்ப நிறைய படிப்பாளிகள் ஒரு 60 வயசு 50 வயசான இது படிப்பாங்க. அந்த படிப்பாளிகளா இருப்பாங்க. கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட யோகமுள்ள அமைப்பு இந்த கன்னிக்கு. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கவர்மெண்ட், அரசியல், அரசாங்க நிர்வாகத்துல பெரிய பொறுப்புகள் இருப்பாங்க. பேங்க் எம்ப்ளாயி இவங்களுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகுறது இந்த கன்னிக்கு. கன்னி லக்னத்தை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும் சார். கண்டிப்பா நம்ம நேர்ல ஒரு பயனுள்ள கருத்துக்களா இருக்கும் சார். ரொம்ப நன்றி.